Limited has just paid dividend of rupees 2 per share and is expected to grow 6% per annum after paying dividend. The board are declared to take up project by retaining the next three annual dividends. It is expected that this project is of the same risk as the existing project. The dividend will be then 2.5 per share and will grow at 7%. அப்போ SAM Limited வந்து just 2% dividend is expected to grow 6% per annum. After paying dividend, the board declared to take up project by retaining the next three annual dividends. It is expected that this project is of the same risk as the existing projects. The dividend will then be 2.5 per share and will grow at 7% per annum. An investor has 1,000 shares in SAM Limited and wants to receive at least 2,000 per annum from this investment. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து 1,000 ஷேர்ஸ் வச்சுக்கிறாரு, அட்லீஸ்ட் ஒரு 2,000 ரூபாய்க்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. So the market value of share is affected by the decision of the board. Also, house investors can maintain target at least 2,000 per annum from improved income. Thereafter, given cost of capital is 8%. அப்போ இதோடைய ஆன்சர் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டூ சிச்சுவேஷன் சொல்கிறாங்க. வித்தவுட் ப்ராஜெக்ட், அப்போ ஆஃப்டர் பேயிங் டிவிடெண்ட் the board declared to take up the project by retaining 3 annual dividends. It is expected that this project is of the same risk as the existing projects. இப்போ வந்து வித்தவுட் ப்ராஜெக்ட் டிவிடெண்ட் 2 ரூபா, growth 6%, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 8%. யூஸ் கார்டன் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், D1 divided by KE minus G தான் P0 P0. What is dividend? அப்போ 2.50 sorry 2 KE cost of equity, growth தான் வந்து 6%, cost of equity 8%. இங்கே சொல்கிறாங்க 8%. இங்கே சொல்கிறோம் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி 8%. அப்போ 8% காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இங்கே இருக்குது இல்லையா? அப்போ 8%. நாட் இஸ் growth 6%. அப்போ 2 into 1.06 divided by 2%. அப்போ 2 into 1.06 divided by 0.2 106 ரூபா. அப்போ யுவர் ஆன்சர் இஸ் வேல்யூ ஆஃப் வித்தவுட் ப்ராஜெக்ட் 106. வித் ப்ராஜெக்ட் என்னன்னு தான் கேட்குறாங்க. அடுத்தது ஆஃப்டர் பேயிங் போர்ட் டிக்ளேர் டு டேக் அப் தி ப்ராஜெக்ட் பை retaining the next three annual dividends. It is expected this project is the same risk existing அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2.50. அப்போ ஃபர்ஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 4th இயரில் 250 தரீங்க, growth வந்து ஆஃப்டர் 250 சரி 7%. அப்போ 250 into 1.07 divided by KE minus G. What is KE minus G? 8.7. அப்போ 2.5 into 1.07 2.675 divided by 0.1. அப்போ 2.675 divided by 0.1 267. 267.5. Okay, you will understand. So this is the great answers. So 267. அப்போ ஒருவேளை அந்த 3 வருஷத்துக்கு டிவிடெண்ட் கொடுக்காம 4வது வருஷத்துக்கு 2 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா growth 7% இருந்துச்சு அப்படின்னா இதுதான் உங்களுடைய 267.5 ஆன்சர்ஸ். சரி, அப்போ வாட் இஸ் த ப்ரெசன்ட் வேல்யூ? ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்னும் போது வித்தவுட் ப்ராஜெக்ட் 106, இப்போ ப்ராஜெக்ட் 267 வந்துச்சு இல்லையா? 267.5 அப்படின்றது வந்து
சொல்லியாச்சு. இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க. 3 இயர்ஸ் கழிச்சு எவ்வளோ இருக்கு? 1 2 1.08 1 1 டிவைட் பை 1.08 1 2 3 இன்ட்டு 267.5 2 12 3 4 3 5. அப்போ இதோட ப்ரெசன்ட் வேல்யூ 3 வருஷம் கழிச்சு இன்னைக்கு என்ன இருக்கும்? 3 வருஷம் கழிச்சு 267 ரூபா அப்படின்னா அதோட இன்னைக்கு ரேட் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ வேல்யூ ப்ராஜெக்ட் வந்து 212.35. ஸோ ஆன்சர் யூ வில் கெட் இட். ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு தான் நம்ம கால்குலேஷன். இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ வந்து அவருக்கு 214 ரூபா வந்துருச்சாங்க. நம்ம 10 இயர்ஸ் சும்மா இந்த ஃப்ராக்ஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் வருங்க, அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. பட் 267 250 சம்டைம்ஸ் வந்து இது இப்படி ஒரு ஆன்சர் பண்ணுவாங்க சில பேர். இந்த 250 அப்படி போட்டு 01 இப்படியும் போடுறாங்க சில பேர். 250 01 250 250 ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் 1 டிவைட் பை 1.08 1 2 1 டிவைட் பை 1.08 1 2 3 198 முறை சொல்கிறாங்க. பட் எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப்டர் 3 இயர்ஸ் நம்ம வந்து 267 எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் சில பேர் வந்து 250 எடுத்துக்கிறாங்க. ஏன் நான் சொன்னேன், இந்த க்ரோத்தை அவங்க கன்சிடர் பண்ணாமல் போடுறதுனால அந்த பிரச்சனை வருது. ஸோ நம்ம க்ரோத்தை கன்சிடர் பண்ணணும். இப்போ இந்த ப்ரைஸு 198 அந்த 08 உடைய இந்த 250 ப்ரெசன்ட் வேல்யூ 250 டிவைட் பை 1.08 231 ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் 243, தேர்ட் இயர் 128. இப்போ 1 2 3 ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 250 டிவைட் பை 1.08 ஃபர்ஸ்ட் இயர் 231.48. What is second year? 214.33. What is third year? 198. So first year, second year, third year. 215 latest visit 250. அப்போ எனக்கு வருஷம் 2000 ஷேர்ஸ் நம்ம சொல்கிறோம். இல்லை அவன் என்ன கேட்குறான்னு பார்க்குறோம். அப்போ இன்வெஸ்டர் ஷேர்ஸ் 1000 shares in Sam Limited and wants to visit at least 2000 per investment. இப்போ ப்ரெசண்ட்டில் 250 250 8 2000 வந்துச்சு இல்லைங்களா? அடுத்தது 231.4 2000 வரணும்ல. 2000 வகுத்தல் 231.4. ஸோ இப்போ 8 சாராக வச்சுருக்குங்க. 9 சார் வச்சு தான் ஒரு கரெக்டாக வரும். 231.48 இன்ட்டு 9 சார்ஸ் 2110. அடுத்தது 214.33. இப்போ 2000 இன்ட்டு 214.33 எத்தனை சார் இருக்கணும்? 9 சார் 10 சார் கூட வச்சுக்கோங்க. இன்ட்டு 214.33 இன்ட்டு 10 போட்டால் 2143. சரி, எப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ட் வேல்யூவில் வருது. அப்போ எனக்கு வருஷம் 2000 வேணும்னா நீங்கள் எவ்வளோ விற்கணும் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட். ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஸோ 2 விஷயமா எடுத்துக்கிறாங்க. அவங்க டிவிடெண்ட் கொடுத்தா என்ன, டிவிடெண்ட் கொடுக்காட்டி என்ன அப்படின்றது அந்த கான்செப்ட். ஸோ ரொம்ப ஈஸியான